தினக்காற்று செய்திகள். விருதுநகர் எஸ்பி அலுவலகம் அருகே சென்னையிலிருந்து சரக்கு ஏற்றி வந்த லாரி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்து புகை வெளியானது. உடனடியாக அங்கிருந்த லாரி டிரைவர் மற்றும் உடன் இருந்தவர்கள் தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. விருதுநகர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு சென்னை எச்ஓபி தனியார் கம்பெனியிலிருந்து ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ஜெராக்ஸ் பிரிண்டர் டோனர் சரக்குகளை திருப்பூரைச் சேர்ந்த லாரி டிரைவர் சிலுவை ராஜ் ஏற்றிக் கொண்டு வந்தார். சரக்குகளை எஸ்பி அலுவலகத்தில் இறக்கிவிட்டு வெளியே நின்ற லாரியில் திடீரென வாகனத்திலிருந்து தீ மற்றும் புகை வெளியானது. இதனால் அதிர்ச்சி அடைந்த டிரைவர் மற்றும் உடன் வந்தவர்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருதுநகர் தீயணைப்புத் துறையினர் சரக்கு லாரி வாகனத்தை ஆய்வு செய்தனர். தீயணைப்புத் துறையினர் நடத்திய முதல் விசாரணையில் 20,000 மதிப்பிலான லாரியின் செல்ஃப் மோட்டாரில் ஏற்பட்ட மின் கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். உடனடியாக தீயை அணைத்து டிரைவர் மற்றும் உடன் வந்தவர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் பாராட்டுகளை தெரிவித்தனர். இதனால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்.